பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு செந்தில் கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. யாரை கேட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் கோட்டஸ்க்கு போகிற விஷயத்த சொன்னீங்க. எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. உனக்கு விருப்பம் இருந்தாலே சரி, எல்லாமே இருந்தாலும் சரி, நம்ம கோட்டஸ்க்கு போக தான் போகிறோம். எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நம்ம செந்தில் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு உடனே மீனா இருந்துட்டு இனிமேல் என் முகத்துலேயும் முழிக்காதீங்க. உங்களை பார்க்கவே எனக்கு இப்போலாம் பயமாக இருக்குது. உங்களை பார்க்கவும் எனக்கு பிடிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. செந்தில் வந்து ரொம்பவே பதறி போகிறாரு. அம்மா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எல்லாரையும் சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனா என்கிட்ட பேசிகிட்டே இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்கிறாரு. அதுக்கு அடுத்துதான் மீனாவோட நாடியை பிடிச்சி பார்க்குறாங்க. ரெட்டை நாடி துடிக்குது. கோமதி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மயில் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவங்க கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி விழுந்து விழுந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் டாக்டர் வந்து குழந்தை இல்லை, அது யாரோ ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக ஒன்று வரும், அது பாசிட்டிவ்னு இவங்க நினச்சி சந்தோஷப்படுவாங்க. ஸ்கேன் எடுக்கிறது டாக்டர்கிட்ட செக் பண்ணுறது தான் எல்லா விதத்துலேயும் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்ன விஷயத்தில் கோமதி வந்து யோசித்து பார்க்குறாங்க. காலையில் வரைக்கும் நம்ம காலையில் உடனடியாக டாக்டரை பார்க்க போகலாண்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பாண்டியன் கிட்டே போய் மீனா கர்ப்பமாக இருப்பாளோன்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன் இது எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியதாங்க. ஏற்கனவே தங்கமயிலோட விஷயத்தில் நம்ம ரொம்பவே காயப்பட்டுட்டோம். மீனோட விஷயத்துலையும் அப்படி ஆகிடக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சு